நம்ம எல்லாருமே வெளிய கடைங்கள்ல வாட்டர் பாட்டில் வாங்கி தண்ணி குடிச்சிருப்போம். அந்த வாட்டர் பாட்டில்ல ஒவ்வொரு பாட்டிலுமே கலர் கலரா மூடி போட்டிருப்பாங்க. அந்த மூடிக்கு பின்னாடி ஒவ்வொரு கதை இருக்கு. அது என்ன கதைன்றதை இன்றைய குட்டி நியூஸ்ல பார்க்கலாம். அடிக்கிற வெயில்ல நம்ம தண்ணி இல்லாம வெளியே போயிட்டோன்னா உடனே தாகத்துக்கு நம்ம கடையில் விற்கிற பிளாஸ்டிக் பாட்டிலில் இருக்க தண்ணீரை தான் வாங்கி குடிப்போம். அந்த பிளாஸ்டிக் பாட்டிலில் இருக்க தண்ணீர்ல ஒவ்வொரு பாட்டிலையுமே ஒவ்வொரு கலர்ல மூடி போட்டு இருப்பாங்க. அந்த மூடி அலங்காரத்துக்காக போடப்பட்டதோ இல்லை, நம்மளை அட்ராக்ட் பண்றதுக்காக போடப்பட்டதோ இல்லை. அந்த ஒவ்வொரு மூடிக்கு பின்னாடியுமே ஒரு ஒரு கதை இருக்கு. அதாவது அந்த மூடியை வச்சு அந்த தண்ணீர் எப்பேற்பட்டது அப்படின்றத நம்மளால சொல்ல முடியும். அந்த மூடிக்கெல்லாம் என்னென்ன அர்த்தம் அப்படின்றத பார்க்கலாம். பச்சை நிறம் மூடி போட்ட வாட்டர் பாட்டிலில் இருக்க தண்ணீர் ஃப்ளேவர்டு வாட்டர்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த தண்ணீர்ல சில ஃப்ளேவர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுவாங்களா, அது நம்ம குடிச்சோம்னா அதோடைய டேஸ்டே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்க அந்த தண்ணீரை குடிக்கும் போது உங்களுக்கு எதுவும் தெரியலனா, இதுக்கப்புறமாவது நீங்க தண்ணீர் வாங்கி குடிக்கும் போது அது என்ன டேஸ்ட்ல இருக்குன்றத நோட் பண்ணுங்க. அதுதான் ஃப்ளேவர்டு வாட்டர். இதே போல வெள்ளை நிற மூடி போட்ட பாட்டிலில் இருக்க தண்ணீர் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர்னு சொல்றாங்க. கருப்பு நிற மூடி போட்ட நம்ம பாட்டிலையும் பார்த்திருப்போம், பிளாக் வாட்டரையும் பார்த்திருப்போம். இந்த தண்ணீரை அதிகமா ஸ்போர்ட்ஸ் பர்சன், செலிபிரிட்டிஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த தண்ணீரோட ரேட்டே அதிகமா இருக்கும். இந்த தண்ணீர்ல ஆல்கலைன் சேர்க்கப்பட்டு இருக்கா, அதனால தான் இந்த தண்ணீர் நிறைய ரேட்னு சொல்றாங்க. இதே போல ப்ளூ கலர் மூடி போட்ட தண்ணீர் வாட்டர் பாட்டிலையும் நம்ம பார்த்திருப்போம். அது இயற்கையா எடுக்கப்பட்ட தண்ணீர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தண்ணீர்ல மினரல்ஸ் அதிகமா இருக்கணும் சொல்லப்படுது. அதனால தான் இந்த தண்ணீரை மினரல் வாட்டர் அப்படின்னு சொல்றாங்களாம். இந்த நாலு மட்டும் இல்லாம மஞ்சள் கலர் மூடி போட்ட தண்ணீர் பாட்டிலையும் பார்த்திருப்போம். ஆனா இது கொஞ்சம் ரேரா தான் கிடைக்கும். இந்த தண்ணீர் விட்டமின் கலந்த தண்ணீர் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி நம்ம வாங்கி குடிக்கிற பாட்டில்ல இருக்க தண்ணீருக்கு பின்னாடி இவ்வளோ விஷயம் இருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட் டைம்ல இருந்து நீங்க தண்ணீர் பாட்டில வாங்கி குடிங்க. இந்த விஷயம் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா, இல்ல இந்த விஷயம் புதுசா இருக்கா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே போல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குட்டி நியூஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன்.